அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். சூரியன் ராகுவுடைய சாரத்தில் நின்றால், சூரியன் ராகுவுடைய சாரமாகிய சுவாதியிலேயோ திருவாதிரையிலேயோ சதயத்திலேயோ நின்று ஒரு குழந்தை பிறந்தால் அது எதை உணர்த்துகிறது, என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கடுத்து ராகுவுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தாலோ அந்த குழந்தை நம்ம வீட்டுல என்ன சொன்னா ஆளுமை பண்ண பிறந்தது. ஆளுமைன்னா பயங்கரமான ஆளுமை. கடைசி வரைக்கும் என்ன சொன்னா அந்த பெத்த தாய் தகப்பன்கள் அந்த குழந்தை கடைசி வரைக்கும் என்ன சொன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளால இன்புட் என்ன சொன்னா நம்ம கொடுத்துட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் பிறப்புக்கு. அப்ப அதை நம்ம சார்ந்தா இருக்கும். அது எங்கே நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம், அதுக்கு பிறகு என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் நீங்க உருவாக்கவே முடியாது. அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது என்ன காரணங்கிறது தெரியாமலே இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கிறோம். ராகுவின் சாரத்தில் சூரியன் உட்கார்ந்தால் அது தந்தையின் தந்தை, தாத்தா. நீங்க எல்லாரும் அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க, தாத்தா இருக்காரு அப்படின்னம்னா என்ன சொல்லணும்? தாத்தா இருக்கும்போது தானே பிறந்துச்சு அப்படின்னா, தாத்தனுக்கு அப்பன் பாட்டேன், அப்பாவுக்கு அடுத்து தாத்தா, பாட்டேன், முப்பாட்டேன். இதுல என்ன சொன்னா உங்க வழி உறவுகளில் இறந்த ஒருவருடைய ஆன்மாதான் அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா என்ன சொல்றான்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த குழந்தை மூலமாக ஒரு லக் இருக்குது, உறுதியா லக் உண்டு. நீங்கள் நினைத்த காரியத்தை அத்தனையும் அந்த குழந்தையால் சாதிக்க முடியும், சாதிச்சு கொடுத்துரும். ஆனால் உங்ககிட்ட என்ன சொன்னா உங்களை என்ன சொல்றான்னா நீங்கள் அந்த குழந்தைக்கு காலமெல்லாம் என்ன சொல்றான்னா என்ன செஞ்சிடணும், ஏதோ ஒரு விதத்தில் அந்த குழந்தையோடைய பந்தங்கள், கணவன் மனைவி கல்யாணம் ஆகி பிள்ளை எல்லாம் பெற்றாலுமே உங்க வீட்டுல இருந்து ஒரு பங்கு அங்க போயிட்டே இருக்கும். அதை நீங்க தடுக்கவே முடியாது. தடுத்துடலாம் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. அது அந்த வாங்கிய சாரம் அப்படி. அப்ப இந்த மாதிரி ஆன்மாக்கள் நம்ம வீட்டுல பிறந்துருச்சுன்னா நம்ம என்ன கவனத்துல வச்சுக்கணும்னா அதை எவ்வளவு தூரத்திற்கு நாம் கனிவாகவும், இல்லை நம்ம பெத்துட்டோங்கிறதுக்காக பெருசா அரட்டி குடியிருக்கிறதாகவோ எல்லாமே நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை இந்த ஜீவன் நம்ம முன்னோர்களில் ஒருவனுடைய ஜீவன் அப்படிங்கிறது இது உணர்த்துது. எல்லாரும் கேட்கலாம், இதெல்லாம் என்னையா ஜோதிடம் அப்படிங்கிறது. ஜோதிடத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்தீர்கள் என்று சொன்னால் சரியா படிக்காதவன் பூரா என்ன சரியா படிக்காதவன் பூரா என்ன சொல்றான்னா அதுக்கு சரியான ஒரு ப்ரொஃபஸர் இருந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி விட்டு அதுக்கு புள்ளி வச்சு காட்டினா தான் நம்ம ஆளுக நம்புவான். அதற்கு மேல என்ன சார் நம்ப மாட்டான். நம்பாதவனுக்கு ஜோதிடம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்பாதவனுக்கு ஜோதிடம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்புறவனுக்கு ஜோதிடம் இன்னைக்கு வரைக்கும் சோறும் போடுது, நல்ல நிலைமையில இருக்க வைக்குது. ஆனால் படிப்பை கரெக்டா ஒழுங்கா படிக்கணும். அது இல்லாமல் என்ன சொல்லணும்னா ஒரு திருவாதிரையிலே சுவாதியிலே சதயத்திலே ஒரு பெண் மணமகள் வந்து விட்டாள் என்று சொன்னால் அல்லது மணமகன் வந்து விட்டான் என்று சொன்னாலே அவன் நம்ம வீட்டுல நல்லா என்ன சொன்னா ஆண்டு அனுபவிக்க வந்தவன். நம்மளுடைய வழிமுறைகளில் என்ன சொன்னா ஒரு ஏதோ ஒரு டிஎன்ஏ அங்க சம்பந்தப்படுகிறது என்றுதான் அர்த்தம். இதுல அதிகமான ஒரு ஒர்க் அவுட்டிங் பவர் நம்ம பெத்த குழந்தைகளுக்கு தான். வந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த அதை சார்ந்த நமக்கு என்னன்னா இப்போ ஒருத்தர் திருவாதிரை நட்சத்திரத்துல மாப்பிள்ளையோ பொண்ணோ வந்துருச்சுன்னு வைங்களேன், சுவாதி சதயத்துல வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம ஜாதத்துல சூரியன் ராவிசாரம் வாங்கியிருப்பாரு. கனெக்டிவிட்டி இருந்தா தானே என்ன உள்ள வர முடியும், நமக்கு பாசம் வரும். எப்பயுமே பாசம் என்பது எல்லாத்து மேலேயும் வரும். தெருவில் போறவங்க மூலையெல்லாம் பாசம் வராது. தெருவில் போறவங்க போல ஆசைப்படுவீங்க. ஆசைப்படுறது என்ன சொல்லணும், எல்லாத்துமே நடந்துருதா? அப்ப
பாசம், பந்தம், பாசம், பந்தம். அப்ப இவங்க வளர்கின்ற இடத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி இருக்கும், அப்பா அம்மாவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆனா சுமை இருக்கும், இம்சை இருக்கும். அதை நீங்க ஏத்துத்தான் ஆகணும். நீங்க இந்த இந்த பிறப்புடைய கர்மா இதுதான். அதற்கு அடுத்து உங்க ஜாதகத்துல சூரியன் இந்த 3 கிரகத்துடைய சாரம் வாங்கி விட்டால், சூரியனுக்கு மட்டும்தான் அந்த பவர். சூரியனுக்கு மட்டும்தான் அந்த பவர், வேற யாருக்குமே கிடையாது. சூரியன் ராகுவோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்தால் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய பயங்கரமான கடாட்சம் 100% உண்டு. 100% உண்டு. எந்த ரூபத்திலும் எந்த இடத்திலும் உங்களை என்ன சொன்னா காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக அந்த டிஎன்ஏக்கள் அந்த மூளை கூட உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு செயல்பாட்டில் அவ்வளவு ஷார்ப்னஸா செயல்படும். சமயோகிதம் தான் வாழ்க்கையில் என்ன பெரிய யோகமே என்பது சமயோகிதம் தான். சமயோகிதத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால், சமயோகிதத்தை கொடுப்பதற்கு கிரகத்துடைய ஆகுதி வேணும். சமயோகத்தை கொடுப்பதற்கு கிரகத்துடைய ஆகுதி இல்லாமல் நீங்க எங்க போய் நின்று பாருங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப கிரகத்துடைய ஆகுதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்த ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதுல என்ன சொன்னா சூரியன் நின்று விட்டான் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் சூரியனுக்கு ராகுக்கு ஆகாதே. இது இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிதர். ராகு என்பது சொல்லக்கூடியது நம்மளுடைய முன்னோர். என்ன சொல்றாங்க, இந்த கனெக்டிவிட்டி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்ற, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருந்தா நீங்க போன இடத்தில் ஒரு அதிர்வலைகளை உருவாக்கும். வைங்களேன், அந்த இடத்துல அதிர்வலைகளை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த கிரகத்துடைய ஜாயிண்ட்டுக்கு உண்டு. அப்ப அவன் என்ன செய்வான்னா லேசா இழுத்தடிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இழுத்தடிப்போம் அப்படின்னு நினைச்சான்னா இந்த போய் அந்த காரியம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் போய் உட்காரும் போது அவனுக்கு பார்த்த உடனே ஒரு பயத்தை அல்லது பணிவை அல்லது முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அப்படி கொடுத்த உடனே என்ன செய்வான்னா, எதுக்கு இந்த கேஸை என்ன சொல்லலான்னா, இதை நம்ம சீக்கிரமா முடிச்சிடணும், எதுக்கு நம்ம தேவையில்லாம இதை போட்டு ரொம்ப இழுத்துக்கிட்டு என்ன சொல்லலான்னா அவங்கள அலைய வைக்க கூடாது என்று சொல்லக்கூடிய மனோநிலையை இந்த சூரியன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆதிபத்தியம் உங்களுக்கு கிடைத்து அப்பட்டமாக என்ன சொன்னா சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான பேர்சனாக உங்களுக்கு வர வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. இதெல்லாம் உத்து பார்க்கணும், பாதசாரத்துல உத்து பார்க்கணும். பாதசாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கிறது அப்படின்னு. வெறும் பணத்தை மட்டும் பார்க்கணும் அல்லது என்ன சொன்னா என்னென்னமோ ஜோதிடத்துல என்னென்னமோ அதுக்கிட்டு இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள். 10 லக்கணத்தை சேர்த்து 11 பாதசாரம் தான். இதை யார் ஒருவர் தெளிவா என்ன சொன்ன தெரிஞ்சு வச்சுட்டு என்ன சொன்னா கண்டிப்பாக இயக்க கற்றுக்கொண்டீர்களோ, இந்த மாதிரி என்ன சொன்னா கிரகங்கள் இருக்கிறதா, அப்ப நீங்கள் நம்பர் 1 லக்கி மேன். நம்பர் 1 லக்கி மேன். அதை வச்சே எனக்கு இந்த வாழ்நாள் ஃபுல்லா அடிக்கலாம். அதை வச்சே வாழ்நாள் ஃபுல்லா அடிக்கலாம். அந்த அளவுக்கு என்ன சொல்றான்னா நீங்கள் அந்த பிறந்திருக்கிற குழந்தையின் மூலமாக பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். ராகுவோடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற குழந்தையின் மூலமாக இது குழந்தைக்கு மட்டும்தான் இந்த பவர். குழந்தைக்கு மட்டும்தான் பவர். மனைவி அல்லது கணவர் வந்திருந்தால் என்ன சொல்றான்னா ஒரு 75% என்ன சொன்னா அந்த பவர் கண்டிப்பாக அந்த அந்த வாழ வந்தவர்களுக்கு கிடைக்கும். 100% பவர் என்ன சொன்னா வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு மட்டுமே. ஆனா அதனால பெரிய இம்சையும் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பெரிய இம்சை இருக்கும், அன்பால இம்சை இருக்கும், அதிகாரத்தால இம்சை இருக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் கடைசியில் என்ன உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கும். இது ஒரு ஜாயிண்ட் கனெக்டிவிட்டிஸ். அதாவது என்ன சொன்னா அப்பாவும் தாத்தாவும் சேர்ந்தா என்ன செய்வாங்க, அப்பாவும் தாத்தாவும் சேர்ந்து ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்றான்னா நமக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் மாதிரி இருக்கும். அவங்க என்ன தளராம இருக்காங்க, பெரிய சம்பாத்தியங்களை பண்ணி வச்சிருக்காங்க,
அவங்க மூலமா வந்து ஒரு வருமானம் வர்ற மாதிரி. ஆன்மீகம் என்று சொன்னாலும் அது ஒரு சொத்து தான், பொருளாதாரம் என்று சொன்னாலும் சொத்து தான். இது ரெண்டு அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா நமக்கு வந்து கைகூடி விடும். அதனால வந்து என்ன சொன்னான்னா, ராகுவோடைய நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். ராகுவோடைய நட்சத்திரத்தில் மனைவியோ மருமகனோ வந்தாலும் என்ன சொன்னா, கண்டிப்பா நம்ம வீட்டுல வந்து நல்லா உட்காந்து சாப்பிட வந்திருக்காருன்னு அர்த்தம். மருமகள்லாம் வந்துட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் என்ன சொன்னான்னா வந்து ஆளுமை பவரோடு அந்த குடும்பத்தில் வந்து என்ன சொன்னாலும் பெரிய சொத்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் அந்த பிறந்த இடத்துல வந்து என்ன பொசிஷன்ல இருக்க, பிச்சைக்காரர்களாகத்தான் பிறந்திருப்பார்கள். நினைச்சு பார்ப்பாங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் இப்படி எல்லாம் இருப்போமா அப்படின்னு அவங்களே நினைப்பாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஆதிபத்தியமுடைய நட்சத்திரங்கள் வந்து விட்டது என்று சொன்னால் காலத்துக்கு அதை என்ன சொன்னா உங்கள்கிட்ட இருந்து சுருட்டிட்டு போகுது. அவங்க என்ன மாதிரி என்ன பொன்மூட்டை இடுற வீட்டுல வந்து வாத்து இருக்கிற வீட்டுல வந்து வந்துட்டு வாத்த கழுத்தா இருக்கலாம் மாட்டான், வாத்த கழுத்தெல்லாம் இருக்க மாட்டான். இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்கிற நுணுக்கங்கள். இது ஒரு பகுதி. சூரியன் ராகுவோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுக்கு இந்த பிரெயின், எக்ஸ்ட்ரா பிரெயின் என்று சொல்லக்கூடிய தாத்தா, நீங்க பிறகும்போது தாத்தா இல்லைன்னா தாத்தாவோட டிஎன்ஏ நினைச்சுக்கிடுங்க. இல்ல தாத்தா இருந்தாரு அப்படின்னா தாத்தாவுக்கு அப்பாவா நினைச்சுக்கிடுங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் இந்த இது இன்னைக்கு வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகுது. உண்மையா அப்படின்னா 100% உண்மை. 100% யோகத்தை செய்யும், 100% யோகத்தை செய்யும். அந்த 100% யோகத்தை வந்து நீங்கள் அனுபவிப்பீர்கள். இது ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னா, எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. எடுத்து சொல்வதற்கு இப்படி எல்லாம் இருக்குது, இந்த பையன் எப்படி இருப்பான், இந்த பையன் எப்படி இருப்பான், இந்த பையன் எப்படி இருப்பான், இந்த இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. அப்ப எடுத்து சொல்வதற்கு ஆள் வேணும்ல. எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லாம வந்து என்ன சொன்னா, எனக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை இது ஒருத்தர் எடுத்து சொன்னதுனாலதான் நான் சொல்றேன். அப்ப அந்த திறமை வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதோ, ராகுவுடைய நட்சத்திரத்தில் நமக்கு வந்து சூரியன் இருக்கின்ற ஆதிபத்தியத்தில் இருக்கிற காரணத்தினால அந்த யோகங்களை அனுபவிச்சோம். சொன்னவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து சொல்லிட்டு வந்த பாடம் நடத்திட்டு போயிட்டான், ஆனால் அதை அனுபவிப்பது நம்ம. அப்ப இதெல்லாம் உண்மையானா 100% உண்மை. யாரும் வந்து என்ன சொல்லலாம்னா ராகுவுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குங்க அப்படிங்க பயப்பட வேண்டாம். ராகுவுடைய நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்து விட்டது என்று பயப்பட வேண்டாம். அது உங்களுடைய முன்னோர்களில் ஒருவர் நல்ல ஆளுமை பவரோட உங்க மேல வந்து குதிரை ஏறி வந்து என்ன சார் சவாரி பண்ணதுக்கு வந்திருக்கிறார்கள். நீங்களும் அந்த சவாரியை சுகமாகத்தான் ஏற்றுக்கொள்வீர்கள், சோகப்பட. ஏன்னா வந்து அது பிறந்த பிறகு நீங்க வந்து நல்ல வந்து எந்திரிச்சு வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருப்பீங்க. எப்படி இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் நம்ம வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுடைய மனசை விட்டு மாறாது. அதே மனைவி வந்துட்டாலும் ராகுவோடைய நட்சத்திரத்துல மனைவி வந்துட்டாலும் கணவர் வந்துட்டாரும், அந்த ஆள் வந்த பிறகு என்ன சொன்னா பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வந்துருவான். அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்த பிறகு என்ன, எப்படி பிரம்மாண்டத்தை விட்டு வந்து முதல்ல போக முடியாது. நீங்க வந்து இன்னமும் என்ன சொல்றான்னா ராகுவோடைய ஆதிபத்தியத்தில் வந்து உங்களுக்கு கிரக அமைப்புகள் ஏதாவது ஒன்று கிடைச்சு விட்டால் எப்படியா வந்து சக்கரப்பானைக்குள்ள போய் கையை விட்டுட்டு வந்து நீ வந்து என்ன சொன்ன எனக்கு சக்கரப்பானை வேண்டான்னு போவ? இதான உண்மையான நிலைமை. இதை புரிஞ்சுக்கிடாமத்தான் வந்து என்ன சொல்றான்னா வந்து அது குறை இது குறை இல்லாதது எதுவுமே இல்லை. எதுல குறை இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லா துறைகளிலும் குறை இருக்கிறது, எல்லா மனிதனிடமும் குறை இருக்கிறது, எல்லா மனிதனுமே குறை இருக்கிறது. எந்த மனிதனை வந்து ஒருத்த மனிதனை பியூரிட்டி ஆஃப் 24 கேரட்னு எவனாச்சும் காட்ட சொல்லுங்க அம்மா. அடுத்தவனை குறை சொல்றவன் இப்படி நீட்டுறான் குற்றம் அப்படின்ட்டு 3 விரல் நம்மளை பார்த்து நிட்டு நீ ஓகேனா அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதனால் குறை சொல்வது என்பது யாரையும் குறை சொல்லாதீர்கள். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. யாரை எதுக்கு நம்ம குறை சொல்லணும்? குறை சொல்வதனால் உங்களுக்கு என்ன கிடைத்து விட்டது அதை சொல்லுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லை, சந்திரன் ஜாதகத்தில் இல்லாதனாலதான் என்ன சொல்லலாம் பழிவாங்க நினைப்பீர்கள். பழிவாங்க நினைக்கிறது. ஒருத்தர் வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்ணிமைக்கிற நேரத்தில் ஸ்தம்பிக்க வைப்பது, பயத்தை உண்டாக்குவது. அப்ப இதற்கு காரணம் உங்க ஜாதகத்திலே சனியும் சரியில்லை. பிறகு நீங்க இன்னொருத்தர் அவன் நான் என்ன சொல்றேன்னா
ஒருத்தனை வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம்னா வந்து புகழ்ந்தால் அவன் புகழ்ந்தால் என்ன செய்வான்னு பாதிப்பெல்லாம் இருக்காது. ஒருத்தனை வந்து காயப்படுத்தினோம் என்று சொன்னால் அவன் ஈட்டியாக ஒரு நாளைக்கு மாறிடுவான். ஒரு காலத்துல நம்ம வந்து என்ன சொன்னோம், எல்லாரையும் அடிமையா வச்சிருந்தோம். அடிமை என்பது ஏற்றத்தாழ்வுகள்ல வச்சிருந்தோம். வச்சிருந்து நம்ம பண்ணாத அநியாயம் எல்லாம் கிடையாது. மனிதனாக பிறந்த என்ன சொல்றான்னா வந்து மனிதாபிமானம் இல்லாம நடந்தான். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா அடுத்தவன்ட்ட அடிமையாக கிடக்கும். யாரை நம்ம வந்து கீழ்த்தரமாக நடத்தினோமோ அவன் மேலே போய் உட்கார்ந்து விட்டான். நாம அவன்கிட்ட போய் வந்து வணக்கம் சார், ஐயா இதை முடிச்சு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை பண்பு. யாரை குறை சொல்லுகிறீர்களோ அவர்கள் தலைமை பண்புக்கு வந்து விடுவார்கள். குறை சொன்னவன் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால இதெல்லாம் ரொம்ப கான்டென்ட்டான ரகசியங்கள். ராகுவின் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால், ராகுவுடைய நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்தால், கணவன் வந்தால், மனைவி வந்தால் பெரிய யோகத்தை அணிவிப்பீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.